1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 20வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த என் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். நீங்கள் 23வது வசனம், அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆய் பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் பிள்ளைக்காய் அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே தாய் என்றாள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தர் கொடுத்த ஞானத்திற்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாலோமன் சிறு பையன், அவனுக்கு வயது ரொம்ப குறைவு. தன்னுடைய தகப்பனார் மகனை பார்த்து சொல்கிறான், மகனே, நீயோ வயதிலே சிறந்தவன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்போ பெரிய பொறுப்பு. ஆனா இந்த பொறுப்பை செய்யறது எப்படி செய்வேன்னு தெரியல. வேதம் சொல்லுது, சகல இஸ்ரவேல் ஜனங்களும் இவனுடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு பயந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஞானம் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சாலோமோனுடைய பக்கத்துல கொண்டு வந்துருச்சு. ஆமென். பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், பேசினவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லாரும் உங்களிடத்துல வருவார்கள். கர்த்தர் அப்படி ஞானத்தினால உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எதுக்குன்னா, நான் ராஜாக்களுக்கு, நான் ஜனங்களுக்கு அதிகாரியா இருக்கணும். என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை 10 பேருக்கு அதிகாரியா இருக்கணும், 10 பேருக்கு நன்மை செய்யறவனா இருக்கணும். ஆட்கள், நல்ல ஆட்களை கர்த்தர் அவரிடத்துல கொண்டு சேர்க்கிறதற்கு கர்த்தர் ஞானத்தை எனக்கு தரணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக தேவன் கொடுத்த ஞானம், இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் எப்படி அவனை ஆசீர்வதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, மூன்றாவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவதாக நமக்கு என்ன கொண்டு வரும்னா, ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நம்பர் 2, இரண்டாவது நம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு ஜனங்களை கொண்டு வரும், நம்மை தலைவனாய் மாற்றும். நம்பர் 3, மூன்றாவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் மற்றவங்க நம்மை நம்ப முடியாத அளவிற்கு உன்னதமான இடத்துல உயர்த்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சீடர்களை குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாமா. ஞானம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன்,
நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை எப்படிதான் வைப்பாருன்னா ஆச்சரியப்படுறவர்களா தான் வைப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, ஆண்டவர் நம்மளை எல்லாருக்கும் முன்னாடியும் ஆச்சரியப்படுறவங்களா வைக்கணும். நம்மளை பார்த்து எத்தனை பேர் குறைவா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி எல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அப்படி வைக்கிற ஒரு நாள் வரணும்னு நான் நம்புறேன். இந்த 21 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே அந்த வசனம் நிறைவேறணும். கர்த்தர் உங்க குடும்பத்தை நினைக்கணும். உங்களை அற்பமா நினைச்சவங்க, உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க, உங்களை குறைவா பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க பேசுகிறத பார்த்து, நீங்க நடக்கிறத பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து அவங்க எல்லாரும் பிரமிச்சு போய் வாய அடைக்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வரணும். கர்த்தருடைய ஞானம் நம்முடைய எதிரியை வாய் அடைக்க பண்ணும். கர்த்தருடைய ஞானம் எதிரிய வாய் அடக்க பண்ணும். அவர்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா பிரமித்து பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்க போறோம். எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஞானத்தினால நிரப்புங்கப்பா. எனக்கு போதாதுப்பா, எனக்கு இந்த ஞானம் போதாது. நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு, எதிரிக்கு முன்னாடி நிற்கிறதற்கு, அவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு கர்த்தர் ஞானத்தினால நிரப்பும். முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலகமே இந்த நாளில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்குது. இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னு நினைச்சு உலகத்தில் இருக்கிற பல பேர் சந்தோஷப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நிறைய பேர் தங்களுடைய பணத்தை அப்படியே கரைச்சிட்டு இருக்காங்க. தங்களுடைய பணத்தை அப்படியே பட்டாசெல்லாம் போட்டு சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்களேன், அப்படியே பணம் விரயமாயிட்டே போகுது. அவங்க அப்படியே கொளுத்தி போடுற ஒவ்வொரு பட்டாசும் பணம் தான், காசை தான் எரிச்சிட்டு இருக்காங்க. காசு தான் அப்படி போகுது. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நான் நம்புறேன், இந்த உலகமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஞானத்துக்காக கெஞ்சுங்க. நான் நம்புறேன், அவங்கள அல்ல, இங்கே தான் கர்த்தர் பார்ப்பாரு. இந்த உலகம் சந்தோஷப்படுற இந்த நாளில் நீங்க துக்கப்படலாம். ஆண்டவர் சொல்கிறார், உலகம் சந்தோஷப்படுகிற நாட்களில் நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருடம் இதே நாளில் கர்த்தர் உங்களை ஞானத்தினாலே நிரப்பி, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஜனங்களை உங்க பக்கமாய் திருப்பி அநேகருக்கு முன்பாய் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். கைகளை தட்டி இயேசுவே நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். கைகளை உயர்த்தி ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க, நிறைய பேருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைய சிஸ்டர் ஆண்டவர் பார்க்கிறாரு, பிரதர் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவ்வளவு சம்பாதிச்சோம், இவ்வளவு உன்னதமான ஒரு நிலைமையில வந்தோம், இத்தனை ஞானமா குடும்பத்தை நடத்தியும் இன்னைக்கு ஞானம் இல்லைன்னு கர்த்தர் சமூகத்துல கேட்கும் போது ஆண்டவர் உங்களை பிரமிப்பா பார்த்து, என் பிள்ளை ஞானம் இல்லைன்னு கேக்குது இல்ல, இன்னும் அவனுக்கு ஞானத்தை தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நாம் ஆராதிக்கிற இடங்களிலே அப்படியே உலாவி வருகிறதற்காய் நன்றி. கைகளை உயர்த்தி கேளுங்க எல்லாரும், இயேசுவே. எஸ் 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 எஸ். அந்த காரியத்தை லகுவாய் செய்து முடிப்பீர்கள், அந்த பொறுப்பை லகுவாய் நிறைவேற்றி முடிப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக உடைந்து கிடக்கிற குடும்பத்தை லகுவாய் கட்டி எழுப்புவீர்கள். உங்க ஞானத்தினால் உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்களுக்கு பிரிந்து போன எல்லாம் உங்களிடத்தில் வந்து சேரும். இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஞானம் சகலத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ரிதாலாரம் கனத்தோ நராலா ஷௌரோதாலாரம் கனத்தேரலத்தனோர. உங்களை தானே உங்க குடும்பத்துல ஞானம் இல்லைன்னு ஒதுக்குனாங்க. உங்களை தானே படிக்கிற இடத்துல ஞானம் இல்லைன்னு உங்களை ஒதுக்குனாங்க. நீங்க தானே எல்லா இடத்துலையும் பேதையா கை கட்டி நின்னீங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து தானே கவலைப்பட்டாங்க.
உங்க அப்பா உங்களை பார்த்து தானே கவலைப்பட்டாங்க. அம்மா, தாயே, தகப்பனே, உங்க பிள்ளைய பார்த்து தானே நீங்க கவலைப்படுறீங்க, என் பிள்ளைக்கு ஞானமே இல்லைன்னு. ஆனா இன்றைக்கு கண்ணீரோட கேட்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இறங்கி ஞானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தந்து, அந்த தொழிலை நடத்த வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தந்து, அந்த வேலையை நடத்த வேண்டிய ஞானத்தை கர்த்தர் இப்பொழுதே நமக்கு கட்டளை இடுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி. உம்மை போல் என்னை மாற்றிடும். அவர் பெரிய ஞானமுள்ள தேவன். உம்மை போல் அவருடைய ஞானத்திற்கு நிகர் எதுவுமே இல்லை. என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே. நம்முடைய ஆண்டவருக்குரிய ஞானத்திற்கு ஒத்த ஞானம் வேறு எதுவுமே இல்லை. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய படைப்பிலேயே அவருடைய ஞானத்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை படைப்பிலேயே ஞானத்தை கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னா ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானி அல்லவா, ஞானிகளுக்கெல்லாம் ஞானிகள் அல்லவா. அதான் எகிப்தில் பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தினுடைய விளக்கத்துக்கு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஞானியும் கூப்பிட்டான், எல்லா ஞானியும் கூப்பிட்டான். ஆனா ஒருத்தரால கூட என்ன பண்ண முடியல, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியல. ஆனா யோசேப்புன்ற ஒரு தேவ பிள்ளை, அவனுக்குள்ள இருந்தது எந்த ஞானம்? தேவ ஞானம். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது சொல்றான், சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். என் ஆண்டவருடைய ஞானம் எனக்குள்ள இருக்கிறதுனால இத்தனை ஞானிகளும் சொல்ல முடியாதத நான் சொல்லுவேன்னு அழகான விளக்கத்தை கொடுத்தான். அப்போ அந்த பார்வோனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, இங்க நிக்கிற எல்லா ஞானிய காட்டிலும் நீதாப்பா ஞானவான், நீதாப்பா ஞானவான். இந்த காரியத்தை எல்லாம் எங்க யாராலையும் செய்ய முடியாது, உன்னால மட்டும்தான் செய்ய முடியும், உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ சொல்லுங்க, யோசேப்பினுடைய தேவன் நம் தேவனா இல்லையா? உலகத்துல இருக்கிற எத்தனை ஞானி இருந்தாலும் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியமாகிய உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற ஞானியை வெட்கப்படுத்துறதற்கு ஆண்டவருடைய பிள்ளையே உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வெட்கப்படுத்துறதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் தெரிஞ்சிருக்கிறாரு. வெகு சீக்கிரத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை தர போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த தெய்வீக ஞானம், உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற ஞானம், உம்முடைய ஞானம் என் தலையின் மேல் ஊற்றப்பட்டு என் சரீரம் முழுவதும் நனைத்து என் சிந்தனையை ஆளுகை செய்து என் பேச்சையும் என் செயலையும் என் பார்வையும் என் நடக்கையும் ஆளுகை செய்கிறதற்கு இப்பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு ஞானம் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது ஒரு ஞானம் எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக, திருச்சபையின் மேல் ஊற்றப்படுவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக.
சோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.